இந்த மாதிரியான சிரமங்கள் இருக்கிறதுனால இவங்க 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் 3 ஃபேஸ் மீட்டரில் போடும்போது அதுக்கு என்ன பண்ணுறது? சப்போஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த பர்டிகுலர் ஃபேஸை கட் பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு முழுசும் சோலார் உற்பத்தி ஆகாமல் இருக்குமே. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒன்று இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் செலக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம கொடுக்குற லோடை ஒரு ஃபேஸில் கொடுத்துட்றது, 3 ஃபேஸையும் இன்புட்டில் கொடுத்துட்றது. அப்போது எந்த ஃபேஸில் போய்கிட்டு இருக்கோ பவர் இருக்கோ அந்த ஃபேஸை இன்வெர்ட்டருக்கு சப்ளை பண்ணும். இப்போ உதாரணமாக ஒரு ஆர் ஃபேஸு, ஒய் ஃபேஸு, பி ஃபேஸு இப்படி இருக்குது. ஆர் ஃபேஸில் நம்ம சோலாரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். திடீர்னு அன்னைக்கு ஆர் ஃபேஸை மட்டும் கட் பண்ணிட்டாங்க, ஒய் ஃபேஸ்லேயும் பி ஃபேஸ்லேயும் மட்டும்தான் அந்த பவர் வந்துட்டுருக்குன்னா இந்த எலக்ட்ரானிக் டிவைஸை சென்ஸ் பண்ணிவிட்டு ஆர் ஃபேஸில் ஏற்கனவே சோலார் இன்வெர்ட்டருக்கு போயிட்டு இருந்த பவரை ஒய் ஃபேஸ்லேருந்து மாற்றி விடும். அதே மாதிரி ஏதோ ஒரு ஃபேஸில் வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. இப்போ ஆர் ஃபேஸில் பவர் இருக்குது, ஆனால் வோல்டேஜ் 170 தான் இருக்குது அப்படின்னா இன்வெர்ட்டர் கட் ஆகும். அதில் ஒரு செட்டப் இருக்குது. அது என்ன பண்ணால் 180 வோல்ட்டு 190 வோல்ட்டு கீழே போனால் வேறு ஃபேஸை மாற்றி கொடு அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது வோல்டேஜ் ட்ராப் ஆகும்போது இன்னொரு ஃபேஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த சோலார் இன்வெர்ட்டருக்கு தேவையான நல்ல குவாலிட்டியான சப்ளையை அனுப்பி விட்ரும்.